ஏன் மதில கட்ட வச்சாரு? இன்னொரு காரியத்தை சொல்லட்டா? இந்த மதில மட்டும் கட்டல என்ன வைங்களேன், இந்த தாவீது யுத்தத்துக்கு போயிருப்பான். பொதுவாக யுத்தத்துக்குன்னு போயிட்டாங்கன்னா திரும்பி வர்றதுக்கு 40-50 நாள் ஆகும் மினிமம். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? சிக்லாகில் இருக்கிற குடும்பத்தை எல்லாம் சத்துரு பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மதில கட்டலன்னு வைங்களேன், தாவீது 40-50 நாள் கழித்து தான் வருவார். இந்த மதில கெட்டதுனால 3 நாள்ல வந்துட்டார். ஆமே. இந்த மதில மட்டும் கெட்டலைன்னா கைவிட்டு போனது கைவிட்டு போனதாகவே இருந்திருக்கும். இந்த மதிலை கட்டினதுனால கைவிட்டு போனது அனைத்துமே கைக்கு வந்தது. இந்த பகல் வேளையில எத்தனை பேர் இந்த வார்த்தையை ரேமாவா கேட்கறீங்க, பிரசங்கமா கேட்கறீங்க, இன்ஃபர்மேஷனா கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆவியானவர் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் தீர்க்க தரிசனமாய் பேச வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆமென். சில மதில்களை கட்டினது நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை காப்பாற்ற மட்டுமல்ல, உன்மேல் குற்றம் சுமராதிருக்க பண்ண மட்டுமல்ல. ஹல்லேலூயா. சில கைவிட்டு போன, நஷ்டப்பட்டு போன அநேக காரியங்களை திருப்பி கொள்ளும்படியாக கர்த்தர் இந்த மதிலை கட்டி இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த மதில் இப்பொழுது எழும்பாவிட்டால் நீ யுத்தம் முடிச்சிட்டு வரும்போது எப்படி இருக்குங்க? நீ பொருட்களோடு உன் வீட்டுக்கு வந்து பார்த்த உன் வீடே இல்லைன்னா, நீ பொருட்களோடு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது உன் குடும்பமே இல்லைன்னா தெரியுதா? நம்மளை விட நம்ம குடும்பத்தின் மேல அக்கறை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்மளை விட ஆமென். ஒரு துருத்தி தண்ணி தீர்ந்ததுமே பிள்ளையை போட்டுட்டு போய் உட்கார்ந்து இருந்து அந்த அம்மா ஆகார் அழும்போது அவர் சொல்றார், பிள்ளை இருக்கும் இடத்துல அப்படிங்கிறார். இப்போ உன்னால பிள்ளை இருக்கும் இடத்துல அந்த சத்தத்தை உனக்கு கேட்க முடியாது. அந்த பிள்ளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர என்ன சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு தெரியுமா? தண்ணி தண்ணின்னு சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. அது தண்ணி தண்ணின்னு சத்தம் போட்டது நீ போயிட்ட. இப்போ அந்த பிள்ளை அம்மா அம்மான்னு சத்தம் போடுது. உனக்கு கேட்கல, எனக்கு கேட்குது. ஹல்லேலூயா. இதுதாங்க என் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்னுடைய ஃபியூச்சரை குறித்து அக்கறை கொண்டுதான் இன்னைக்கு சில மதில்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஓ thank you holy spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நீர் எழுப்பின மதிலுக்காக ஸ்தோத்திரம். நீர் எழுப்பின மதிலுக்காக. அதாவது அந்த ஆபத்தை உணரல தாவீது. எப்படி உணரலன்னா, இந்த அமலேக்கியர் ஏன் வந்து தாவீது குடும்பத்தை பிடிச்சிட்டு போறாங்க? ஏன்னா இந்த அமலேக்கியரோடு தாவீது ஃபர்ஸ்ட் யுத்தம் பண்றார். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 1 சாமுவேல் 27வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை பார்க்கும்போது அங்கே இருந்து தாவீதும் அவனுடைய மனுஷரும் கெசூரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். இனி கவனிங்க. சூருக்கு போகிற எல்லை துவங்கி எல்லாவற்றிலும் இவங்க குடியிருக்கிறாங்க. 9வது வசனம், தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோட. அப்ப தாவீது கையில மாட்டின எல்லா அமலேக்கியரையும் தாவீது என்ன பண்ணிட்டாரு? கொன்னுட்டாங்க. இந்த கோபம் மீதி இருக்கிற அமலேக்கியருக்கு ஏறுமா ஏறாதா? இப்ப அடுத்த அமலேக்கியர் போறாங்க. தாவீது சிக்லாகில் இல்லைன்னதும் சிக்லாகில் போய் என்ன பண்றாங்க தெரியுமா? 30வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேலும் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். நியாயப்படி அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? கொல்லுவாங்க. இன்னும் 2 நாள் தாண்டி கொல்ல போறாங்க. ஆனா இந்த அமலேக்கியர் என்ன பண்றாங்கன்னா, இவங்களை கொண்டு போயிட்டு அவங்க ஜெயத்தை கொண்டாடுறாங்க. கொண்டாடிட்டு இடத்த கொலை செய்ய போறாங்க. அந்த மதில மட்டும் அடைக்கல. நான் இன்னொரு 3 நாள் கழிச்சு வரேன்னு வைங்களேன். இன்னும் ஒரு நாள் தாமதித்து இருந்தா கூட எத்தா தானே ஒரு பொருத்தனை பண்ணிட்டு யுத்தத்துக்கு போவார். எத்தா தானே அந்த ஜெயத்தினால எத்தாவால மகிழ முடிந்ததா? இல்ல. ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு ஜெயம் இல்லாம போச்சு. சரி ஜெயம் வச்சுக்கோப்பா, ஆனா நீ கொஞ்சம் திரும்பி பாரு.
ஆண்டவர் இந்த காரியம் ஏன் இப்ப எனக்கு தராம மதில் எழுப்பிட்டீங்க? அதை நான் தந்துட்டேன்னு நீ ஹாப்பியா இருப்பேன்னு நினைக்கிற? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும். எத்தாவ பாரு. அவங்க ஆண்டவர் என் முன்னாடி நான் யுத்தம் பண்ணி வரும்போது யார் சில பொறுத்தனை ஆண்டவர் கேட்டார். அப்படி ஆண்டவர் கேட்டாரா? ஒருவேளை அவர் மனைவியை நினைச்சு கூட சொல்லிருக்கலாம், தெரியாது. ஒருவேளை வந்து என் முன்னாடி யார் வராங்களோ அவங்கள நான் பலி செலுத்துவேன். ஆசையா வளர்த்த பிள்ளை டாடின்னு வந்தான், விழுந்துட்டு ஒரு பெரிய ஜெயத்தோடு வர. கொண்டாட முடியல, கொண்டாட முடியல. மதில எழுப்புறதுக்கு காரணம் இன்னைக்கு கண்ணீரா இருக்கும். தாவீது ஆகீஸ்ட கேட்கிறான், என்கிட்ட ஏதாவது தப்பு கண்டுபிடிச்சிங்களா? அப்படி புலம்புறான். நான் ஏதாவது உங்களுக்கு தீமை பண்ணியிருக்கிறேனா, இல்லை ஏதாவது சதி திட்டம் போட்டிருக்கிறேனா? நம்முடைய புலம்பல் அப்படிதான் இருக்கும். ஏதாவது நான் அப்படி என்ன பண்ணேன்? ஆமென். 1 சாமுவேல் 29:8 தாவீது ஆகீஸை நோக்கி, ஏன் நான் செய்தது என்ன? நான் வந்து ராஜாவாகிய ஆண்டவனுடைய சத்துருக்களோட யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் என்கிட்ட என்ன கண்டுபிடிச்சிங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? இன்னைக்கு நம்மளிடத்தில் நம்முடைய புலம்பலை அதை, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நீ என்ன தப்பு பண்ண என்று நீ புலம்புவதை விட நீ தப்பு பண்ண கூடாது என்பதற்காக கர்த்தர் உனக்கு மதிலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தப்பு பண்ணதுனால அல்ல, நீ தப்பு பண்ண கூடாது என்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே தான் தேவ பிள்ளை சொல்லணும், அனுமதித்ததெல்லாம் ஆமென். தாவீது மட்டும் இந்த சவுல் மேல பெலிஸ்தியன் அம்பு எய்யும் போது இந்த ஆகீஸ் கூட தாவீது நின்றிருந்தா சவுல் இப்படி பார்த்துட்டே மறித்திருப்பான். தாவீதே, 2 முறை என்ன உன் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தோம், நீ என் மேல கை போடல. நான் உன்னை நீதிமான்னு சொன்னேன் சவுலே, தாவீதே, ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட. சவுல் தாவீதை என்ன சொல்லிட்டு போற தெரியுமா? நீ நீதிமான். அதுக்கப்புறம் இந்த தாவீத ஜனங்க ராஜாவா ஏத்திருப்பாங்க? சான்ஸே கிடையாது. இப்ப தெரியுதா நம்ம ஃபியூச்சர் மேல எவ்வளவு அக்கறை உள்ளவர், எவ்வளவு அக்கறை உள்ளவர். ஹல்லேலூயா. தேவன் நீங்க கேட்டதுக்கெல்லாம் எஸ் சொல்லாம மதில எழுப்புறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஃபியூச்சர் எனக்கு இருக்கிறது. நம்புறவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி, நான் கேட்டதுக்கெல்லாம் எஸ் சொல்லாம ஒரு மதியில கர்த்தர் எழுப்புனா, இந்த பகல் வேளையில சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை. இந்த ஒரு பாயிண்டே போதும் நினைக்கிறேன். ஆவியானவர் ஹெவியா பேசிட்டு இருக்கிறார். அவங்க சிக்லாக்ல வந்து பார்க்கும் போது, ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆமென். சில வாசல் அடைச்சு உங்களை திருப்பி வீட்டுக்கு கொண்டு வரார். நீங்க வீட்டில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆமென். இந்த பேர் அமலேக்கர் பிடிச்சிட்டு போறாங்க. நீ கொஞ்சம் டிலே ஆயிருந்தா வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தாவீது சகலத்தையும் தேவன் ஒருத்தங்க வாழ்க்கையில மதில எழுப்பினா அவங்களுடைய சாட்சி எப்படி இருக்கும் தெரியுமா? சகலத்தையும். நல்ல கைகளை தட்டி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க அந்நிய பாஷைகளை பேசி, ஓ ராதானா மாகாராவா, சகலத்தையும் ஒன்று குறையாமல், ஓ டாராமா சேகேரே ரீதானா மாமா லாகாராவா உடாலமா மாரேலேரே, அனுமதித்ததெல்லாம் ஆமென். அனுமதித்ததெல்லாம் அதின் காலத்தில் ஓ எனக்காக யாவும்
செய்து முடிப்பே. ஆமென், ஆமென். எனக்கா பிரியமானவர்களே, பிரியமானவர்களே, நிறைய வார்த்தை உள்ளத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. சில காரியங்கள் எப்படியாவது இது நடந்துடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம போவோம். ஆண்டவர் வந்து சில இடத்துல மதிலை எழுப்புவார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் என்ன பண்ணேன், தாவீது எப்படி புலம்பிட்டு போறான். இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அதனால ஆண்டவர் சில பகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கிறார், கடினமா இருக்கிறார். அவனை நான் கண்டுபிடித்தேன். தாவீதே, நீ உன்னுடைய மற்ற சகோதரர்கள் வந்தவது போல வந்தவன் அல்ல. உன்னை கண்டுபிடித்து நான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். ஆகீஸ் என்ன உன்னை எப்படி வச்சுட்டான் தெரியுமா? நீ எண்டெண்டைக்கும் ஆகீஸுக்கு அவன் நமக்கு அப்படியே அதுக்கான உன்னை கொண்டு வந்தேன். அவன் மேல நான் வச்ச அபிஷேகத்தை கொஞ்சம் யோசித்துப்பார். உன் மேல நான் வச்ச அழைப்பை யோசித்துப்பார். இப்போ ஆண்டவர் கேட்கிறார், நான் மதில கட்டலாமான்னு கேட்கிறார். ஆமென். ஆண்டவரே, என் மேல நீங்க வச்சிருக்கிற திட்டம் நான் தெரிந்தெடுத்த பாதையில் பயணித்தால் தடைபடுமானால் மதில கட்டுங்கப்பா அப்படி சொல்றவங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, மதில கட்டுங்கப்பா, மதில கட்டுங்கப்பா, மதில கட்டுங்க ஆண்டவரே. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த 600 பேருக்கு முன்னாடி இது தாவீதுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான். ஆனா 600 பேருக்கு முன்னாடி ஏமாற்றம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பெரும் கூட்டத்துக்கு முன்னாடி நீ தோத்துடக்கூடாது. இந்த 600 பேரும் அடுத்து கல் எடுக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே இனி தாவீதால ஒரு பிரயோஜனமும் இல்ல, கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவுதான் கூட இருக்கு. நீங்க யாருக்காக ஆண்டவரை விட்டு போறீங்களோ உங்களால அவங்களுக்கு காரியம் நடக்கலன்னு வரட்டும் தெரியும். கல் எடுப்பாங்க, பல்ல கடிப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க யாரையும் இவங்கள 600 இவ்வளவு ஆண்டவர் அதுக்காகவே வெறுமையாக்க வச்சார். இவ்வளவுதான் தாவீது. ஒரே ஒரு காரியம் நீ சொல்லி நடக்கல, மீதி எல்லாமே நடக்குது. சாப்பாடு கேட்க ஒரு ஆசாரியன்ட்ட போனேன், அவர் தரமாட்டேன், வாங்கி கொடுத்துட்டேன். எல்லாரும் என்ன நினைச்சிருந்தாங்க, தாவீது போனா சாதிச்சிருவார். தாவீது போனா சாதிச்சிருவார். சாதிக்கல. மதில கட்டினா எப்படி சாதிக்க முடியும்? சாத்திட்டார்ல அவரு, சாதிக்க முடியல. திரும்பி வந்து முடி இருக்கிறாங்க. இங்க வந்து பார்த்தா குடும்பத்தை எல்லாம் தூக்கிட்டு போயிறாங்க. எல்லாம் கையில கல் எடுக்கிறான். அமலேக்கினை எரியறதுக்கு இல்ல, தாவீது எரியறதுக்கு. நீ இவங்களுக்காக கோலியாத்தை அடிச்ச, கல்லெறிஞ்ச. ஆனா இவங்க எல்லாம் ஒன்ன கல்லெறிகிறாங்க. இதுதான், இதுக்காகவா நீ ஆகிஸ்ட போற? இதுக்காகவா? இப்போ தாவீது சொல்றாரு, ஏபோத்தை கொண்டு வா அப்படின்னு. அந்த மதில மட்டும் கட்டலன்னு வைங்களேன், திரும்ப ஆகிஸ்ட போய் நின்றுப்பார் தாவீது. போய் இப்படி என் குடும்பத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, நான் உங்களுக்காக தான் அந்த அமலேக்கை அடிச்சேன் அப்படின்னு மதில போட்டார். இப்போ ஆகிஸ் நாட் ரீச்சபிள். அவன் நாட் ரீச்சபிள். இப்போ தாவீது ஏபோத்தை கொண்டு வா. தாவீது கேட்கிறார், ஆண்டவரே நான் போலாமா? தாவீதே, நீ பண்ண வேலைக்கு நான் உன்கிட்ட பேசவே கூடாது. ஆனா நீ இப்ப இருக்கிற ஆபத்துல என்னால பேசாம இருக்க முடியாது. நான் சொல்றேன் தாவீதே, நீ போ. நீ சகலத்தையும் இப்போ அது என்கிட்ட வந்துட்டியா? நீ உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா தாவீதே? 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 நீ ஒண்ணு இல்லாம கொஞ்சம் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போதும் என்னதான் நாதான் உனக்கு. இப்போ ஒரு 600 வந்ததும் என்னை விட்டு ஆகிஸ்ட போய் நின்னுட்டியே. எனக்கு வேற வழி இல்ல தாவீதே, உன்னை என் வழிக்கு கொண்டு வர, ஆமா என்ன தேட வைக்க இந்த மதில கட்டி தான் எனக்கு ஆகணும். ஓராமா சேகே மாமா ஹந்தனலமா கரே ஹந்தனரே. ஆண்டவரே ஏபோத்தை கொண்டு வா. ஆண்டவருக்கு குஷி ஆயிட்டு, என் புள்ள என்ன தேட ஆரம்பிச்சிட்டான்,
என் பிள்ளை என்ன தேட ஆரம்பிச்சுட்டா. நிறைய கான்டாக்ட கட் பண்ண மதில எழுப்பினதற்காக ஓ ஜீசஸ், என் பிள்ளை என்ன தேட ஆரம்பிச்சுட்டா, என் பிள்ளை என்ன தேட ஆரம்பிச்சுட்டா. நீ தேடி பாரு, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ